वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத்து மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। अध्यात्मज्ञाननित्यत्वं तत्त्वज्ञानार्थदर्शनम् ஏதஜ்ஞானமிதி ப்ரோக்தமஜ்ஞானம் யததோன்யதா. இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். அத்தியாத்மஜானநித்யத்வம் தத்வஜானார்த்தசிந்தனம் ஏதஜ்ஞானமிதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதா. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அன்பர்களே, இந்த ஸ்லோகத்தை ரொம்ப நன்னா ரசித்து கவனிங்க. நீங்கள் ஞானம் ஞானம் என்றால் என்ன, ஞானம் என்பதற்கு என்ன பொருள், அதான் அர்த்தம். திருப்பி ஒரே சப்த மாற்றி மாற்றி சொல்லிட்டீங்க, நினைக்காதீங்க. ஏன் எனக்கு ஞானம் இல்லைன்றீங்களா, எனக்கு அறிவு இல்லைன்றீங்களா? நான் எவ்வளோ வாசிச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ பிஹெச்டி பண்ணியிருக்கேன் தெரியுமா, எத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன் தெரியுமா, நான் எத்தனை இன்வென்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எத்தனை டிஸ்கவரிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னா, ரைட் ஓகே ரொம்ப சந்தோஷம்தான், பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் தான், அவசியம் பாராட்டுறோம். இதெல்லாம் ஞானமானதை யோசிச்சு பாருங்க. திருப்பியும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சுமையான கல்விகள் என்று சிலவற்றிற்கு பெயர். அது என்ன கல்வியில் சுமையான கல்வி, சுமை இல்லாத கல்வி அப்படின்னு கேட்டால், எத் கர்ம தன்ன பந்தாய யாவித்யாசா விமுக்தையே என்பது பிரகலாதாழ்வானுடைய வாக்கியம். எந்த கர்மாக்களை செய்தோமேயானால் பந்த நிவிருத்தி ஏற்படுமோ, எந்த ஞானத்தை அடைந்தோமேயானால் நமக்கு ஆத்தியாத்மிகமான ஒரு அனுபவம் ஏற்படுமோ, அதுதான் ஞானம், அதுதான் கர்மா.
மற்ற கர்மாக்களை நாம் செய்தோமையானால் ஆயாசாய அபரம் கர்மம், இதெல்லாம் வேஸ்ட், ஸ்ட்ரெயின், அகைன் ஒரு ஸ்ட்ரெஸ், அகைன் ஒரு டிப்ரெஷன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கிட்ட வருது. எத் கர்ம தன்ன பந்தாய யா வித்யா சா விமுக்தயே முக்தி முக்தி லாபாய முரரிப்பு பஜனம். பகவத் பஜனம், பகவத் தியானம் முக்தியை அடைவதற்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, முக்தியை அடைவதற்காக நாம் செய்ய வேண்டியது, முக்திக்காக நாம் முயற்சிக்க வேண்டியது. இப்போ என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, ஆத்மாவை பற்றியதான அறிவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், தத்துவஞானத்தை பெறுவதற்கான ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இதுதான் அமானித்துவம் என்று தொடங்கி சொல்லப்படுகிறது. அப்படியா, தத்துவஞானத்திற்காக ஆராய்ச்சி பண்ணணுமா? ரைட், ஓகே. ஒரு சயின்ஸ் லேபுக்கு போக வேண்டியது, 2 குடுவைகளை எடுத்துக்கிறது, இதில் 2 ட்ராப் அதை போடுறது, அதை 2 ட்ராப் இதை போடுறது, அப்படின்னு மாற்றி மாற்றி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோன்னா, ஆத்ம ஞானத்தினுடைய ஆராய்ச்சின்றது, செல்ஃப் ரியலைசேஷன்றது மீண்டும் 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 மகான்களுடைய உபதேசத்தை உணர்ந்து அந்த உபதேசத்தை உள்ளுக்குள்ளே செலுத்தி முழுவதுமாக அதனுடைய அர்த்த விசேஷங்களை ஆராய்ந்து 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 அதில் ஒரு தெளிவை அடைவதற்கு பெயர் தான் ஆராய்ச்சின்னு அர்த்தமே தவிர்த்து, லேபில் உட்காந்து குடுவையில் ட்ராப்பாக மாற்றி மாற்றி இந்த அமோனியம், கார்பன், நைட்ரேட்டு இதெல்லாம் மாற்றி மாற்றி போடுறதுக்கு ஆராய்ச்சின்னு பேர் இல்லை. அந்த ஆராய்ச்சி வேற. தத்துவ ஆராய்ச்சின்றது ஆத்மபோதனம், அந்த ஆத்ம ஞாபனம். இந்த அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தின்னு இதில் எதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, எதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. நேற்று அவர்கிட்ட நம்ம பேசினோம், அவர் பேசிட்டு சட்டு நமக்கு ஒரு கோபம் வந்தது. ஏன் கோபப்பட்டோம்? அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? சரி, அவர் சொன்னது தப்பாகவே இருக்கலாம், நாம் கோவிச்சுன்றதுனால நம்முடைய ஆத்மாவலோகனம் தடப்படுறதோ இல்லையோ? நம்ம பண்ண வேண்டிய தியானத்தில் நமக்கு தடங்கள் வந்ததா இல்லையா? நம்ம அவாத்து கல்யாணத்துக்கு போனோம், நம்மளை கௌரவிக்கவே இல்லை, முதல் வெத்தலை பாக்கு நமக்கு கொடுக்கல, நம்மளை கூட்டு உக்காந்தியான்னு கேட்கல, சாப்பிட்டியான்னு கேட்கல, வந்தியான்னு கேட்கல, போனியான்னு கேட்கல. ஏன் நம்ம அதில் மனசு வருத்தப்பட்டோம்? நம்ம பாத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கட்டும், நம்ம பாத்தில் ஒரு கல்யாணம் நடக்கட்டும், அவள் வரட்டும், பழிக்கு பழி. என்ன பண்ணுறேன் பாரு, எனக்கு உட்காரத்துக்கு ஒரு சேர் கூட போடல, வந்தியா சாப்பிட்டியா வெத்தலை பாக்க வாங்கிட்டியான்னு கூட கேட்கல. நான் படு கேவலமாக, அதுவும் அவள் 10 தடவை கூப்பிட்டதுனால தான் போனேன், இல்லை நான் போயிருக்கவே மாட்டேன். என்னை படு கேவலமாக ட்ரீட் பண்ணிட்டா, வச்சுக்கிறேன் பார், அவளுக்கு நான் யாருன்றதை காண்பிக்கிறேன் பார், என்னை என்ன நினச்சுட்டாவா? இதெல்லாம் நான் ஏன் நினைக்கணும்? அடா என்ன இப்போ அவள் ரிசீவ் பண்ணால் போகிறா, ரிசீவ் பண்ணாமட்ட போகிறா, நமக்கு என்ன நஷ்டம் வந்துடுது? என்னமோ கூப்பிட்டா சரின்னு ஒரு பிரீத்தியோடு நம்ம போனோம், நாம் பிரீத்தியோடு தானே இருந்தோம், அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணோம், வந்துவிட்டோம், அவ்வளவுதான். அவள் எவ்வளோ வேணால் இல்ட்ரீட் பண்ணிட்டு போட்டுமே. நம்மளை அந்த மாதிரி இல்ட்ரீட் பண்ணுறதுனால தங்களுக்கு பெரிய கௌரவம்னு தான் அவன் நினச்சிக்கிட்டுமே. அந்த கௌரவம் நினச்சிக்கிட்டுமே. அடியேன் காஞ்சிபுரத்தில் தூப்புல் வேதாந்த தேசிகன் சன்னிதானத்திற்கு சென்றேனேயானால் அங்கே சில பல கைங்கரியங்களை செய்வேன். அதாவது சுவாமி திருவாராதனத்திற்கு கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து சேர்ப்பது, அதே போன்று சுவாமியினுடைய பிரசாரங்களை எடுத்து கோஷ்டிக்கு விநியோகம் செய்வது, சில சந்தர்ப்பங்களில் சுவாமியை தோளில் எழுந்திரள பண்ணுவது, சாமரம் போடுவது, தீவட்டி பிடிப்பது, இப்படி எது கைங்கரியமோ எது வாய்க்கிறதோ அந்த சமயத்திற்கு ஏற்றார் போல கைங்கரியங்களை அடியன் செய்வது உண்டு. அப்போ சில பேர் என்னை பார்த்து கேட்பான், என்ன சுவாமி நீங்கள் பண்ணுறீங்க, என்ன சுவாமி நீங்கள் பண்ணுறீங்கன்னு. ஏன் பண்ணக்கூடாது? பகவத் கைங்கரியத்தில் வித்தியாசங்கள் இருக்கான்னு. பகவானுடைய பிரீத்தியை சம்பாதிப்பதற்கு, அதுவும் இந்த இடத்துல பகவானை காட்டிலும் உயர்ந்தவனான ஆச்சாரியன் நம்முடைய சுவாமி தேசிகன், அவருடைய சன்னிதானத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அந்த பிரீத்தியை சம்பாதிப்பதற்கு, அந்த பாக்கியத்தை சம்பாதிப்பதற்கு இதை விட வேற ஒரு சந்தர்ப்பம் எப்படி கிடைக்கும்? இதை விட வேற எதுவும் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்க முடியும்? அப்போ நாம் என்ன பண்ணணும்? அதை அனுபவிக்கணும் இல்லையா? தாரதமியம் உண்டாதுல. இன்னும் சுவாமி நீங்கள் போய் பண்ணுறீங்க, நீங்கள் போய் பிரசாரங்கள் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களே,
நீங்கள் போய் குளத்தில் ஜலம் கொண்டு வரீங்களேன்னா எல்லாம் பப்ளிசிட்டிக்காக பண்ணுற விஷயம் இல்லை சுவாமி. இதெல்லாம் அனுபவித்து ஆத்மார்த்தமாக எம்பெருமானுடைய கைங்கரியம் நமக்கு கிடைச்சிருக்கேன்றதான ஆனந்தத்தில் பண்ணணும். அதம்பித்துவம் அப்போ யோசிக்கணும். இப்போ இவாள்லாம் நம்மளை ஏன் கொண்டாடுறா? ஒன்றுமில்லை, டிவியில் ஒரு உபன்யாசம் பண்ணுறார் அவ்வளவுதானே. அந்த டிவியில் பண்ணிட்டா ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு பிரசித்தம், அவ்வளோதானே. மற்றபடி சுவாமி தேசிகனுடைய திருவடிக்கு கீழே இருப்பவர்கள் தானே நாம். அவர் திருவடியில் கைங்கரியத்தை செய்து உகப்பவர்கள் தானே நாம். அவருடைய அனுகிரகத்தை பெற்றவர்களாக நம்மை நினைத்து பூரித்திருப்பவர்கள் தானே நாம். இதை விட உலகத்தில் வேற என்ன நமக்கு பாக்கியம் இருக்கும்? ஆகையால் அங்கே போனால் தரையை பெருக்கணும், கோலம் போடணும், பாத்திரங்கள் தேய்க்கணும், பெருமாளை எழுந்தருளை பண்ணணும், கொடை போடணும், சாமரம் போடணும், தீவட்டி பிடிக்கணும். தீவட்டி பிடிக்க மாட்டேன், சாமரம் தான் போடுவேன்னு சொல்லக்கூடாது. சாமரம் போட மாட்டேன், கொடை தான் போடுவேன்னு சொல்லக்கூடாது. கொடை போட மாட்டேன், எழுந்தருளை பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. நாம் பண்படுத்தி கொள்ள வேண்டும். சில பேர் கோவில்களில் பெரிய உபயம் பண்ணுவா. ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு தன்னை எல்லாரும் மதிக்கணும். அந்த 100 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணச்சவே சில பேருக்கு தான் பண்ண மாட்டா. அந்த 100 ரூபாயை ஒருத்தருக்கு கொடுத்துட்டு வரச்சே ஒரு சில பேரை உதாசீனம் பண்ணுவா. அதில் அவளுக்கு ஒரு பெரிய ப்ரைடு கிடைக்கும். பார்த்தியா, அவளை ஒதுக்கி வச்சுட்டோம் பாருங்க. நாம் அதுக்காக உட்காந்துட்டு இருக்கோம். யார் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், அவள் எப்படி வேணால் ரியாக்ட் பண்ணிட்டு போட்டோம். நாம் நம்மை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய கேரக்டரை நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். இதெல்லாம் ஆத்ம குணம், ஆத்மாவலோகனம். அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்மளை பகவத் சாட்சாத்காரத்திற்கு, பகவத் அனுபவத்திற்கு லீட் பண்ணுறது. பகவத்கீதை கேட்க ஆரம்பித்ததற்கும் பகவத்கீதையில் இப்போ 13ஆம் அத்தியாயத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம உலகத்திற்கு புரிய வைக்கணும். டே, அவருடைய ஆட்டிடியூடில் நிறைய சேஞ்சஸ் இருக்குடா, அவருடைய பிஹேவியர் நிறைய சேஞ்ச் இருக்குடா, நான் எதிரே பார்க்கலாம், ஒரு மாதிரி டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குடா. அவர் எப்படி இருந்தார் தெரியுமா, இப்போ என்ன மாதிரி ஆகிடுது தெரியுமா, எல்லாத்தையும் ஒரு மெச்சூரிட்டியோடு அப்ரோச் பண்ணுறாரா, கரெக்டாக எல்லாத்தையும் பார்க்குறாரா அப்படின்னு நம்மளை பற்றி 4 பேர் பேசுவா. உடனே நமக்கு டொயிங் அப்படி கொம்போது இருக்கக்கூடாது. ஆஹா, நமக்கு பெருமை வந்துடுத்து, நம்மளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? சமத்துவம், சமச்சித்ததா. அப்படியா, சரி ஓகே. இல்லையா, சரி ஓகே. அது அப்படி தானா, சரி இருக்கட்டும். இது இப்படி தானா, சரி இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். நித்தியஞ்ச சமச்சித்தத்துவம் இஷ்டானிஷ்ட உபபத்திஷு. ரொம்ப இதெல்லாம் ஆசைப்படுறோம், இதுக்கெல்லாம் ஆசைப்படணும், வர மாட்டேன்றது. 10 ஆவர்த்திகள் பகவத்கீதை உபன்யாசம் பண்ணிட்டா கூட அது வரலையேன்றதான ஒரு ஏக்கம் இருக்குது. டக்குன்னு யாரெல்லாம் சொல்லிட்டாலாம் கோபம் வருது, நம்மளை யாரெல்லாம் உதாசீனம் பண்ணிட்டாலாம் கோபம் வருது, கௌரவிக்க வேண்டிய இடத்துல நம்மளை கௌரவப்படுத்தாமல் விட்டுட்டாலே சட்டுன்னு கோபம் வருது. என்னமோ இது ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கிருஷ்ணனுடைய அனுகிரகம், ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இருக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கோ, சுவாமி வேதாந்த தேசிகனுடைய திருமாளிகை வாசல்ல அவர் அவமானப்படுத்துறதுக்காகவே சில பேர் என்ன பண்ணா, தாங்க போட்டுருக்கிற பழைய செருப்பை கட்டி தொங்க விட்டா தோரணமா. மாவள தோரணம் கட்டலாம், மரதக தோரணம் கட்டலாம், வாழை தோரணம் கட்டலாம், செருப்பை தோரணமாக கட்டுவாளா? அதுவும் வேணுன்ட்டே இவர் தலையில் இடிக்கிற மாதிரி. எவ்வளோ பெரிய அவமானம்! வீட்டு வாசலில் செருப்பை தோரணமாக கட்டி தொங்க விட்டா அது யாராக இருந்தாலும் எவ்வளவு கோபம் வரும். சீ அப்படின்னு கார்த்தால் வெள்ளிக்கிழமை அதுவுமா காலங்கார்த்தால் கதவை திறந்து வாசலில் வந்து டங்குன்னு தள்ள இடிச்சதுன்னா அந்த செருப்பு வரிசையாக 5 ஜோடி செருப்பு, 10 செருப்பு தொங்க விட்டுருக்கான். அது மட்டும் இல்லை, இதில் தேசிகனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ன்றதுக்கோசரம் அங்கே ஒழிஞ்சிருந்து பார்க்குறாவா. இதை எப்படி தேசிகன் எடுத்துப்பார், அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. சுவாமி வரார், கதவை திறக்கிறார், பார்த்தா மொத்தம் பாதுகைகள் அவளுடைய செருப்புகளாக தொங்கிறது. சிரிக்கிறார் தேசிகன். என்ன ஒரு பக்குவம் இருக்கணும் சுவாமிக்கு, அப்படி சொல்லச்சே உடம்புல அப்படியே புல் இருக்கிறது. என்ன ஒரு பக்குவம் இருக்கணும். மெச்சூரிட்டின்றோமே, இந்த மெச்சூரிட்டியெல்லாம் நம்ம எப்படி வாழ்க்கையில் கொண்டு வர போகிறோன்னே தெரியல சுவாமி. கோபம் வரல, கடுப்பு வரல,
அடடான அதை பிடிச்சு இழுத்து தூக்கி விட்டு அடியில் டொமால சில பேர் கதவை சாத்துவா, பார்த்துருக்கீங்களா? டங்குன்னு கதவை சாத்துவா, டொமால தூக்கி வைப்பா, சேரை தூக்கி போடுவா, கோபத்தை வெளிப்படுத்துவா. வீட்டு வாசல் வந்து எவன்டாம வந்து நில்லுங்கடா, தைரியம் இருந்தா தில் இருந்தா என் வீட்டு வாசல் வந்து நில்லுங்கடா, என் எதிர வந்து நில்லுங்கடா, ஏன்டா பொட்டை மாதிரி கோழை மாதிரி போய் ஒழிஞ்சுட்டிக்கும் அப்படின்னு ஒரு கத்துவோம். அட்லீஸ்ட் நாம எதுவுமே படலனாலும் அப்படி ஒரு கத்தினாலாவது நமக்கு ஒரு ஒரு அமைதி வருதான் நம்ம பார்ப்போம். அது இன்ஃபேக்ட் அமைதியை கொடுக்காது, இன்னும் ஆங்காரத்தை தான் கொடுக்கும். துளி கூட பதட்டப்படலை தேசிகன், துளி கூட கோபப்படல தேசிகன், சிரிச்சார். பாருப்பா, கர்மாவலம்பகாக கேச்சித் கேச்சித் ஞானாவலம்பகாக வயந்தோ ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பகாக. சில பேர் கர்மயோகத்தின் பால் செல்வார்கள், சில பேர் ஞான யோகத்தின் பால் செல்வார்கள். நாங்களோ ஹரிதாசர்களின் பகவத் பக்தர்களின் பாதுகைகளை எங்கள் தலையில் சூடிக்கொள்வோம். அடியணி என் முடியணியே, அவ பாதுகை எனக்கு கிரவுன், அதுதான் என்னுடைய கிரசன்ட் ஜெம் அப்படின்னு அந்த பாதுகையை தன்னுடைய தலையில வச்சுட்டார் தேசிகன். வயந்தோ ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பகாக. சிலிர்த்து போச்சு. யாருக்கு? வேடிக்கை பார்த்தவளுக்கு. என்ன நடக்கிறது இன்னைக்கு? அவர் வீட்டு வாசல்ல செருப்பை கட்டி தொங்க விட்டுட்டோம், தோரணமாக்கிட்டோம் கரெக்டா அப்படின்னு அதை நினைச்சு பார்த்து இருமாப்பில் இருந்தவாளுக்கு புஷ்ஷுன்னு போயிடுது. ஏன்னா தேசிகன் ஒண்ணுமே கோவப்படல. அவரை ப்ரொவோக் பண்ணணும், அவரை ஏதாவது கோவப்படுத்தணும் தான் ஆசைப்பட்டா, ஒண்ணுமே பண்ணல சுவாமி, பேசாம இருந்துட்டார். அப்ப ஆத்மாவை இந்த 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 மாதிரி கோபதாபங்கள்லாம் நம்முடைய ஆத்ம ஞானத்துக்கு விரோதி சுவாமி. மைண்டை மறுபடியும் அதனுடைய டெம்பரேச்சரை இறக்க முடியாது, கூல் டவுன் பண்ண முடியாது, மறுபடியும் நம்மளால ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியாது. ஆத்மாவை பற்றிய அறிவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். தத்துவ ஞானத்தை பெறுவதற்காகவே நாம் ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த சிந்தனம். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த சிந்தனம். அத்தியாத்ம ஞானத்தில் நிலைத்திருக்கணும், தத்துவ ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த சிந்தனம் ஏ தத் ஞானமிதி புரோக்தம். இதுக்குதான் ஒரிஜினலா ஞானம்னு பேரு. ஆத்மாவை பற்றிய ஞானத்தில் நிலைத்திருக்கணும், அது சந்தேகப்படக்கூடாது, மாறுதல் வரக்கூடாது. ஒரு 10 நாள் கழிச்சு என்ன சுவாமி என்னமோ யோசிச்சுட்டே இருந்தா அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது போல இருக்கு, நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு மாத்திட்டு போயிடக்கூடாது. நாம் செய்யக்கூடிய விசாரம், இதுக்கு முன்னாடி அரதிர் ஜனசம்சதி இல்லையா, அனபிஸ்வங்கா, அதாவது ஜனங்களோடு சேர்ந்திருக்கக்கூடாது. ஜனங்களோடு சேர்ந்திருக்கூடாதுன்னா எந்த ஜனங்களோடு சேர்ந்திருக்கக்கூடாது? பொம்பளக்கிற வெட்டி பேச்சு பேசுறதான ஜனங்களோடு சேர்ந்திருக்கக்கூடாது. ஆத்ம விஷயம் பேசக்கூடிய மகான்களோட சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சத்பிஹி அத்தியாத்ம வித்யாம். சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு. வசிட்டர் இருக்கார், வசிட்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர் முதலானவர்கள்லாம் இருக்கா. ஒருத்தர் பரபிரம்மத்தினுடையதான சௌஷீல்யம் தான் உயர்ந்ததுன்னு வேறு, ஒருத்தர் சௌலபியம் தான் உயர்ந்ததுன்னு வேறு, ஒருத்தர் காம்பீரியம் தான் உயர்ந்ததுன்னு வேறு, ஒருத்தர் சௌரியம் தான் உயர்ந்ததுன்னு வேறு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணுவா, விசாரம் பண்ணுவா, ஆனந்தப்படுவா, பகவானுடைய குணங்களை பலவிதமாக பல ஆங்கிளில் பார்த்து ஆனந்தப்படுவா. அந்த மாதிரி மகான்களோடு தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போது கார்கலந்த மேனியான் கைகலந்த வாடியான் பார்கலந்த பல்வையற்றான் பாம்பனையான் சீர்கலந்த சொல்லிணைந்து போக்காரில் சூழ்வினை நான்துயரை என் நினைந்து போக்குவர் இப்போது அப்படின்றதான மென்டாலிட்டி வரணும். அதை அப்படி ரசிக்கணும். அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தோடு நாம அதை ரசிக்கணும். இவர்களோட பேசினா இந்த சினிமா பார்த்தியா, அந்த ட்ராமா பார்த்தியா, அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்தியா, இந்த டென்னிஸ் மேட்ச் பார்த்தியா, இன்னைக்கு பாலிடிக்ஸ் தெரியுமா, இன்னைக்கு நாட்டுடைய விலை நிலவரம் தெரியுமா, தங்கம் தெரியுமா, அவன் ஸ்டாக் மார்க்கெட்டு தெரியுமா அப்படின்னு அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவா. அவளை விட்டுடுங்கோ. அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், அதாவது ஆத்மாவை பற்றிய அறிவு, இதில் சந்தேகமோ மாறுபாடோ கூடாது. அப்போ தத்துவஞானார்த்த சிந்தனம் என்ன அர்த்தம்? தத்துவஞானத்தை யோசிச்சுட்டே இருக்கணும், தத்துவஞானத்தை பேசிகிட்டே இருக்கணும். வீண் விவாதம் பண்ணக்கூடாது, விதண்டாவாதம் பண்ணக்கூடாது, தேவையற்ற பேச்சுக்களை பேசக்கூடாது, உன்னை பேச ஆரம்பிச்சு எங்கேயோ ட்ராக் மாறிடக்கூடாது.
தத்துவஞானார்த்த தர்சனம், தத்துவஞான சிந்தனம். தத்துவம்னு அர்த்தம், தத்துவம் என்றதாக பரபிரம்மத்துடைய சொரூபம்னு அர்த்தம். ஏதத் ஞானம் இது புரோக்தம், அஜ்ஞானம் து ததிதரம். ஏததேவ ஞானம். எனக்கு ராக்கெட் பற்றி தெரியும், எனக்கு கப்பலை பற்றி தெரியும், எனக்கு விமானத்தை பற்றி தெரியும், எனக்கு ஆகாயத்தில் மழை எப்போ பெய்யும் தெரியும், இப்படிலாம் பேசிட்டு இருக்கார். ஒரு கதை, ஒரு சிஷ்யன் குருவினிடத்தில் கேட்டான், எனக்கு ஏதாவது மந்திர உபதேசம் பண்ணுன்னு சொன்னான். இந்த கதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அட போடான்ட்டார். அப்புறம் போனான். 18 வருஷம் கழித்து மறுபடியும் வந்தான் குரு கிட்ட. குரு விட்டுட்டு போயிட்டான். 18 வருஷம் கழித்து வந்தான். என்னடா பையில எங்கடா போனேன்னார். அவரை கைப்பிடிச்சு அழைச்சி போனான். ஆத்தங்கரையில் நடுவில் ஆறுல நல்ல வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணான், அந்த ஆற்று மேலே அப்படியே தண்ணியில் நடந்து போனான். திருப்பி நடந்து வந்தான். குருவே, உங்ககிட்ட மந்திர உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னேன், சொல்ல மாட்டேன்ட்டு பண்ணலை. 18 வருஷம் சாதகம் பண்ணியிருக்கேன், இந்த மந்திரத்தை ப்ராக்டிஸ் பண்ணினேன், இப்போ நதி தண்ணி மேலே நான் நடந்து போகிற வித்தை எனக்கு தெரிஞ்சு கொடுத்துனான். குரு அங்கே ஓடக்கார ஒருத்தர் தான், போட்மேன். பா தம்பி, எதிர்கரைக்கு போயிட்டு திரும்பி வரணும், என்ன கேட்குறேன்னா, சாமி தனியாக போனால் 8 ரூபா, போயிட்டு வந்தால் 2 சவாரி, ஓகே 10 ரூபாய்க்கு வாங்க, நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அழைச்சிட்டு போகிறேன், திருப்பி கொண்டு வந்து விட்டுறேன்னு. குருநாதர் சொன்னார், ஏன்பா 10 ரூபாயில் முடிய வேண்டிய விஷயத்துக்கு 18 வருஷம் லைஃப்பை வேஸ்ட் பண்ணினீங்கன்னு கேட்டார். இப்போ தண்ணி மேலே நடக்கிறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அப்படியே தண்ணி மேலே நடந்துட்டா உனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பெருசாக சித்தி வந்து கொடுத்துன்னு நினச்சிட்டு இருக்க? ஆமாம், தண்ணி மேலே நடக்கிற அது ஒரு பெரிய சித்தியா? அது ஒரு 10 ரூபா கொடுத்தா ஓடக்காரன் இங்கேருந்து கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுடுவோம், அந்த பக்கத்துலேயே கொண்டு வந்து நம்மளை இந்த பக்கம் சேர்த்துல போகிறான். அதுக்கு 18 வருஷம் வேஸ்ட் பண்ணியா? அந்த 18 வருஷம் பகவத் தியானம் பண்ணியிருக்கலாமே, 18 வருஷம் பரமாத்மா குறித்து தபஸ் பண்ணியிருக்கலாமே, உயர்ந்த தவத்தினுடைய சித்தி ஏற்பட்டிருக்குமே. அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியம், நிஷ்பிரயோஜனமான காரியத்தை ஏன் பண்ணின? இது உனக்கு ஒரு பெருமை வேற. அந்த மாதிரி ஏதத் ஞானம், அதாவது அமானித்துவம் அரம்பித்துவம் என்பதாக சொல்லி ஆரம்பித்து தத்துவஞானார்த்த சிந்தனம் என்பது வரையிலும் சொல்லப்பட்டவைகள் ஏதத் ஞானம். தத்துவஞானார்த்த சிந்தனம் என்பது வரையிலும் சொல்லப்பட்டவைகள் என்னது? ஞானம். அது வீண் விவாதம் இல்லை, விதண்டாவாதம் இல்லை. வாதம், ஜல்பம், விதண்டை இதெல்லாம் பின்னாடி சொல்லுவா. குதர்க்கமாக பேசுறது, மாற்றி பேசுறது, ட்விஸ்ட் பண்ணி பேசுறது, சொல்ல வேண்டிய விஷயத்தை மாற்றி விட்டுறது, அதை இதையும் புரிஞ்சிக்காமல் இருக்கு அப்படின்றதுக்காக. ஏதத்து அமானித்துவம்லேருந்து ஆரம்பித்து தத்துவஞானார்த்த சிந்தனம் என்பது பரியந்தம் ஞானம். ஞாயத்தே அனேன இதி ஞானம். ஞாயத்தே அனேன இதி ஞானம். ஆத்மாவை அறிவதற்கு இவைகள் சாதனங்கள். ஞாயத்தே அனேன இதி ஞானம். ஆத்மாவை அறிவதற்கு இவைகள் சாதனங்கள். அப்ப கீழே கூறியதான குணங்கள் யாரிடத்தில் நிரம்பி இருக்கிறதோ அவன்தான் ஆத்மாவை அறிய முடியும். அஜ்ஞானம் ததிரத்து. என்னென்னமோ தெரிஞ்சுட்டேன், அதை தெரிஞ்சுட்டேன், இதை தெரிஞ்சுட்டேன், அப்படி தெரிஞ்சுட்டேன், எப்படி தெரிஞ்சுட்டேன். நாரதர் சனத்குமார இடத்துல சொன்னார், ரிக்வேதம் பகவோத்யேமி, யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், வாக்கோ வாக்கியம், இதிஹாசம், புராணம், சோகம் மந்திரவிதே வாஸ்மி நாத்மவித்து. என்னென்னமோ தெரிஞ்சுட்டேன், காந்தர்வ வேதம் தெரிஞ்சுட்டேன், நக்ஷத்திர வித்தியை தெரிஞ்சுட்டேன், நட்சத்திர வித்தியை தெரிஞ்சுட்டேன், வாக்கோ வாக்கியம் தெரிஞ்சுட்டேன், அப்புறம் ஜோதிஷம் தெரிஞ்சுட்டேன், சந்த சிக்ஷா வியாகரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிஷம்னு தெரிஞ்சுட்டேன், எல்லாம் தெரிஞ்சுட்டேன். ஆனால் சோகம் மந்திர விதேவாஸ்மி ஆத்மவித்து, கேவல மந்திர வித்தா தான் இருந்தே தவிர ஆத்ம வித்தா இல்லை. மேஜிக் பண்ணுறதுக்கு தான் எல்லாம் யூஸ் ஆச்சே தவிர்த்து என்னுடைய ஆத்ம ஞானத்துக்கு யூஸ் ஆகலை. தெளிவு வரலையா? இப்போ பாருங்க, ப்ரீவியஸ் எபிசோட்ல ஜானஸ்ருதியினுடைய உபாக்கியானத்தில் ரைக்கரை தேடி ஜானஸ்ருதி போனான். க்ஷத்தா வந்து தேடி போனா, கடைசியில் மக்கள் இல்லாத, நடமாட்டம் இல்லாத இடத்துல ரைக்கரை கண்டுபிடிச்சான்னு பார்த்தோம். அந்த ஜானஸ்ருதிக்கு எல்லா ஞானமும் இருந்தது, ஆனால் ஆத்ம ஞானம் இல்லை. மகரிஷிகள் என்ன பண்ணா, கொக்காக மாறி அவனுக்கு ஆத்ம ஞானத்தை உண்டு பண்ணுவதற்காக அவன் ரைக்வர் இடத்துல போனா தான் அவனுக்கு ஆத்ம ஞான சித்தி ஏற்படுன்றதுக்காக இவன் என்ன பெரிய ரைக்வரான, பெரிய ஆத்ம ஞானியான இவன் தேஜசேனை என்ன பண்ணிடும் அப்படின்னு அந்த மேலே போன கொக்கு கேட்டதோ இல்லையோ, அந்த கொக்கு கேட்டதோ இல்லையோ, அதை புரிஞ்சுக்கணும் நாம. இங்க மீதி எல்லாம் நியாயத்தே அனேன இதி ஞானம். ஐயா, இது கொண்டு என்னது? ஆத்மாவை அறிவதற்கு இது சாதனங்கள். கீழே 4 ஸ்லோகங்கள் 5 ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டதான குணங்கள் யாரிடத்தில் நிரம்பி இருக்கின்றதோ, யார் இந்த குணங்கள் பரிபூர்ணனாக இருக்கிறானோ அவன்தான் ஆத்மாவை அறிய முடியும், மற்றவர்களால் அறிய முடியாது.
மற்றவர்களுக்கு அறிகை என்பது சாத்தியமல்ல. ஏதத் ஞானமிதி புரோக்தம் அஜ்ஞானம். ஞான இதரம், அதாவது மற்ற விஷயங்கள்ல ஞானமா இருக்கலாம், ஆனால் ஆத்ம விஷயத்தை பொறுத்தவரை அது அஜ்ஞானம் தானே. புரியுதா? மற்ற விஷயங்கள் அது ஞானம். எனக்கு ராக்கெட் விஞ்ஞானம் தெரியும், பூமியை தொலைச்சு உள்ள போறதுக்கு தெரியும், எனக்கு நிலவுல என்ன இருக்குன்னு தெரியும், சந்திரமண்டலத்தில் என்ன இருக்குன்னு தெரியும். அப்படின்னா ஞானம் தானே, அதெல்லாம் ஞானம் தான். ஆனா ஆத்ம விஷயமான ஞானம் இல்லாததுனால, ஆத்ம ஞானத்திற்கு எதிர்த்தட்டு என்பதனாலே இது அஜ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஏதத் ஞானம் இதி புரோக்தம் அஜ்ஞானம் யததஹ அன்யதா. யததஹ அன்யதா, யததஹன்னு அர்த்தம் அதஹ அன்யதஹ, யத் அதஹ அன்யதா. இவற்றை விட வேறானவை. ஆத்ம ஞானத்திற்கு சாதனமாக என்ன ஒன்று சொல்லப்பட்டதோ அந்த சாதனத்திற்கு இது வேறானது. ஆத்ம ஞான சாதனத்திற்கு நேர் வேறானதாக இது விளங்குகிறது. பரமாத்மா இந்த ஷரீர ஆத்ம பாவத்தை நமக்கு புரிய வச்சு, அதுக்கப்புறம் க்ஷேத்திரஜனான ஜீவாத்மா தன்னை சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவனாக நினைத்து தன்னைத்தானே அறிவதற்கு எப்படியெல்லாம் உபாசனம் பண்ணணும்ன்றதான விஷயத்தை எவ்வளவு அழகா கச்சிதமா பெருமாள் நமக்கு உபதேசம் பண்றான். இதுதான் பிரம்மசூத்ராதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் சந்தோபிகி விவிதைகி கீதம் என்பதாக பலவிதமான உபனிஷத் வாக்கியங்களினாலும் வேத வாக்கியங்களினாலும் நிரூபிதமாயிருக்கு. பிரம்மசூத்திரங்கள் இதை தான் காண்பிக்கிறது. ஆத்மானா என்ன, போக்தானா என்ன, போக்யம்னா என்ன, பிரேரிதானா என்ன, ஞாபகோலிய விபக்தம் நகா தத்துவத்ரயம் உபனிஷந்தி தேர இயம்பினர் சித்தும் அச்சித்தும் இறையும் என. இதுதான் அடிப்படை. இதுதான் தெரிஞ்சுக்கணும். கீதை தெரிஞ்சுட்டேன்னா எங்க உன்னுடைய குணம் எப்படி இருக்கா? அமானித்தம் அரம்பித்தம் இதெல்லாம் குணங்கள் இருக்கா? அதை யோசிச்சிருக்கியா? அந்த குணங்களினால உனக்கு என்ன பிரயோஜனம்னு பார்த்தியா? இல்லை அந்த குணங்களை எப்படி வெளிப்படுத்தியிருக்க? ஆத்ம குணம் இல்லாமல் இருக்கியா? வெறும கோபதாபத்தோடு இருந்து நான் பகவத்கீதையை பற்றி சொல்கிறேன். Who is shouting there? Don't disturb me. I am preaching பகவத் கீதா அப்படின்னா என்னாச்சு? அந்த கோபம் வருது. அது கொஞ்சம் நமக்கு கடுப்பாக இருது. இந்த அமானித்துவம் அதம்பித்துவத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கச்சவே டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்ததுன்னா இரிட்டேஷன் ஆகுது. அதுவும் பெருமாள் எங்கே சொல்கிறான்? போர்க்களத்தில் சொல்லிட்டு இருக்கான் சுவாமி. அஸ்திர சஸ்திரங்கள்லாம் டங்கா டிகி டங் டிங்னு அடுத்த அப்புறம் யுத்த வீரர்கள்லாம் ஓ ஓ ஓ ஓ ஊ ஆ ஊ ஆன்னு சத்தம் போட்டு இருக்கிற இடத்துல பெருமாள் உட்காந்து அப்படி கழுத்து அப்படி திருப்பிண்டு அர்ஜுனனுக்கு பார்த்து பகவத்கீதை உபதேசம் பண்ணுறானே, அவனுக்காக மட்டும் இல்லைன்றதை நாம் எத்தனை தடவை புரிஞ்சுக்கணும். அவனுக்காக மட்டும் இல்லைன்றதை நாம் பலமுறை மறுபடி நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் இந்த ஸ்லோகங்களில் என்னென்ன குணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை ஒரு முறை நாம் திருப்பி பார்க்க வேண்டும். அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, க்ஷாந்திஹி, ஆர்ஜவம், ஆச்சாரிய உபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்மவினிகிரஹம், இந்திரியார்த்தேஷு வைராக்யம், அனஹங்கார ஏவச, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம், அதுக்கப்புறம் அசக்திஹி, அனபிஷ்வங்கஹ, புத்திர தார கிருஹாதிஷு, நித்யஞ்ச சமச்சித்தத்வம், இஷ்டானிஷ்டோபபத்திஷு, மயிச்ச அனன்யயோகேன பக்திஹி அவ்யபிசாரிணி, விவிக்த தேச சேவித்வம், அரதிஹி ஜனசம்சதி, அத்யாத்ம ஞான நித்யத்வம், தத்துவ ஞானார்த்த சிந்தனம், ஏதத் ஞானம் இதி புரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதா என்பது நாம் நன்கு மனதில் நிறைத்து நன்கு நிலைநிறுத்தி கொண்டோமியானால் அந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினாலேயும் ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினாலேயும் நம்முடைய ஆத்மாவை உணர்ந்து நாம் ஆனந்திக்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க.
अध्यात्मज्ञाननित्यत्वम् अध्यात्मज्ञाननित्यत्वम् तत्त्वज्ञानार्थदर्शनम् तत्त्वज्ञानार्थदर्शनम् एतज्ज्ञानमिति प्रोक्तम् एतज्ज्ञानमिति प्रोक्तम् अज्ञानं यततोऽन्यथा अज्ञानं यततोऽन्यथा இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். अध्यात्मज्ञाननित्यत्वं तत्त्वज्ञानार्थदर्शनम् एतज्ज्ञानमिति प्रोक्तमज्ञानं यततोऽन्यथा. நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருதே உச்சாரிதம் ஏன ஹரிரித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தொன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம் அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம். श्रीमन्नारायण नारायण नारायण 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 भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी, भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी, खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण 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 भस्मासुर शंकर प्रकरण स्वामी, भस्मासुर शंकर प्रकरण स्वामी, भस्मासुर 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 शंकर प्रकरण स्वामी, मोहिनी रूप है नारायण श्रीमन्नारायण नारायण नारायण मोहिनी रूप है नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।